வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. நீங்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருப்பதாக. எப்பொழுதுமே தேவ அன்பு, தேவ இரக்கம், தேவ நடத்துதல், தேவ கிருபை, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ளதாக ஒரு சந்தோஷம் பிறக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அடிக்கடி கேட்பதற்கு நாம் விரும்புவோம். ஆனால் இன்றைக்கு தேவ எச்சரிப்பு என்ற தலைப்பிலே உங்களோடு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலையும் அவர்களின் தனிப்பட்ட ஆவிக்குரிய குணங்களையும் பார்க்கின்றோம். அந்த அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே நோவாவை குறித்து எழுதப்பட்டுள்ளது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அன்பானவர்களே, இந்த வசனத்திலே தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனானார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர்தான். ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய நன்மைகளுக்காக அவர் எச்சரிப்புகளையும் நம் வாழ்க்கையிலே கொடுக்கின்றார். யாரை நாம் அதிகமாக நேசிக்கின்றோமோ அவர்களைத்தான் நாம் எச்சரிப்போம். ஏன்? அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆபத்துகளில் சிக்கிவிடக்கூடாது, மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக, அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கின்றோம். நம் பிள்ளைகளை, நமக்கு வேண்டியவர்களை, நெருக்கமானவர்களை எச்சரிக்கின்றோம். அதே போல ஆண்டவரும் தம் பிள்ளைகள் தம்மை விட்டு விலகி தவறான பாதையில் செல்லும் பொழுது அன்பின் நிமித்தமாகவே எச்சரிக்கின்றார். சாலமோன் ராஜாவை ஆண்டவர் நேசித்தார். 2 தடவைகள் அவரை எச்சரித்தார். தாவீது பத்சேபாளிடம் பாவம் செய்திருந்த பொழுது நாத்தான்வேல் மூலமாக எச்சரித்தார். நினிவே மக்களுக்கு ஆண்டவரின் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆம், எச்சரிப்பை கேட்டு உணர்ந்து திருந்தி மீண்டும் அவரிடத்திலே வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். அன்பானவர்களே, எப்பொழுது ஆண்டவர் எச்சரிக்கின்றார்? நாம் தவறான வழியில் நடக்க முயற்சிக்கின்ற பொழுது அல்லது நடக்கின்ற பொழுது. எப்படி எச்சரிக்கின்றார்? என் உள் உணர்வின் வழியாக வேதத்தை தியானிக்கின்ற பொழுது, என் ஜெப நேரத்தில், மற்றவர்களுடைய பிரசங்கங்களை கேட்கும் பொழுது, ஆவியானவரின் மூலமாக, நமக்கு வேண்டியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக ஆண்டவருடைய எச்சரிப்பு நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. சில வசனங்களை பாருங்கள். நீதிமொழிகள் 29 1வது வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். ஆம், அன்பானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் எச்சரித்து கொண்டே இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உணர்ந்து இணங்கி கீழ்ப்படிய வேண்டும். ஒரு நாள் ஆண்டவருடைய உணர்த்துதல், ஆண்டவருடைய எச்சரிப்பு குறைந்துவிடும், இல்லாமல் போய்விடும். உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது, நான் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். எச்சரிப்பை அசட்டை செய்தால் வாழ்வு இல்லை.
எச்சரிப்புக்கு செவி சாய்த்து திருந்தி வந்தால் அடைக்கலம். அன்பானவர்களே, தேவ எச்சரிப்பு வரும் பொழுதெல்லாம் கவனமாயிருப்போம். ஆண்டவர் பேசும் பொழுது கவனித்து நோவாவை போல பயபக்தி உள்ளவர்களாகி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.